ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 211 பார்க்க போறோம். எடுத்தது ரவுண்ட் 2 ஷூட் இட் இன்டு தி கிராகி ரிங்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இட்டோமி மிசு நம்மளோட மாஸ்டர்ஸ் கூட மோத போறது. ஸ்ட்ரா ஹேட்ஸை சேர்ந்த தி ப்ளஷர் போட் அப்புறம் ஹாரம் பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்ச ரவுண்ட் 1 சாஞ்சின்பா. சாஞ்சி ஸ்டைலிஷ் செஃப்னு சொல்றான்பா. இட்டோமி மிசு அடுத்த 60 மில்லியன் பெரி பவுண்டி இருக்க பைரட் ஹண்டர் ரொரோனோவா ஜோரோன்பா. பிக்கிள்ஸ் இந்த பொடி பசங்களை காலி பண்ணதான் நம்மள கூப்பிட்டாங்களாடா பிக் பேன்னு கேட்பான். அவனுக்கு காதே கேட்காது, அவ்வளோ ஹைட்ல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹேம்பர்க் சிரிச்சுட்டே அவனுக்கு கேட்கலின்பா. காயின் டெஸ்ட் பண்ணி கேம் குள்ள போலான்னு முடிவெடுப்பாங்க. ஃபாக்ஸி பைரட்ஸ் சேர்ந்தவங்க டைல்ஸ்ன்பாங்க. சாஞ்சி ஹெட் சொல்லுவான். கடைசியில் டைல்ஸ் தான் விழுந்திருக்கும். ஃபீல்டா பாலான்னு கேட்பான். ஹேம்பர்க் பால்பா. இதுக்கப்புறம் ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பால்மேனா சர்க்கிள்ல போய் நிக்க சொல்லுவாங்க. ஆப்பனண்டோட மிட் சர்க்கிள்ல ஜோரோ போய் பொசிஷன்ல நில்றா பால்மேன் பா. சாஞ்சி நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பால்மேனா இருக்க ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் தாண்டி வாய் பேசினா பல்ல உடச்சிருவோம் பாத்துக்க. அப்புறம் மண்டையில இருக்க இந்த விஷயத்தால நான் கொஞ்சம் கேவலமா தெரியுவேன்பா. ஜோரோ இப்படி புலம்பிட்டு இருக்காதரான்ட்டு டக்குன்னு திரும்பி புதுசா பாக்குற போல பாத்துட்டு அது உனக்கு சூப்பரா இருக்குன்பா. சாஞ்சி இந்த லூசு தனத்துக்குலாம் நான் மாட்ட மாட்டேன்பா. லூஃபி சீரப் பண்ணுவான். உசாப் சாப்பரை விட்டுற முடியாத ஏதாவது பண்ணுங்கடான்பா. நாமே அந்த ஃபிஷ்மேன் ரொம்ப பெருசா தான் இருக்கான்பா. ராபின் அவன் கலப்பன்கிறனால பியோர் பிளட் ஆஃப் ஜெயின்ஸ் போல ரொம்ப ஹைட்டா இல்லாம ஓரளவுக்கு டீசென்டா இருக்கான்பா. ஃபாக்ஸி நீங்க என்ன வேணாலும் சீரப் பண்ணிக்கங்க. ராகி பால் கேம்னு வந்துட்டு அவங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்பா. லோஃபி மரமண்டா உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பான். ஃபாக்ஸி திரும்ப வருத்தப்படுவான். போஸ்ட் சமாதானப்படுத்திட்டு ராஹட் கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடான்பா. ஃபாக்ஸ் இந்த கேம்ல நான் இன்டர்ஃபியர் பண்ணுவேன், அப்புறம் பார்க்கவும் விரும்புறேன்பா. நாமே இதுலயும் போய் தொல்லை பண்ணுவியான்பா. ஃபாக்ஸ் கேப்டனா நான் என் டீமை ஜெயிக்க வைக்க கொஞ்சமாவது உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்கணும்ல. அப்புறம் என் சிச்சுவேஷன் பொறுத்து தான் நான் செய்வேன்பா. போஸ்ட் நக்கல் பண்ணுவா. ஃபாக்ஸி எங்களோட இந்த இன்டர்ஃபியரன்ஸவே சமாளிக்க முடியலனா எப்படி கடல்ல இருக்க மத்தவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னு நம்புறீங்கன்பா. நாமே அப்படி ஜஸ்டிஃபை பண்றியா? ஆட்டம் மட்டும் ஸ்டார்ட் ஆகட்டும்டா, எங்க ஆளுக யாருன்னு பாப்பேன்பா. அந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு விளையாண்டு இருப்பாங்க யார் பால்மேனா இருக்காதுன்னு. இதுல 2 நிமிஷம் ஸ்லோவா போட்டா அப்படி இப்படின்ட்டு சண்டை போட்டுப்பானுங்க. ஃபாக்ஸி பைரட்ஸோட காம்படிட்டர்ஸ் என்னடா பண்றீங்க, சீக்கிரம் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாண்டான்னு பண்ணுங்க. நாமே இதை சுமூகமா முடிச்சு விடணும்ட்டு சாஞ்சி அந்த பால் உன் தலையில சூப்பரா இருக்குன்பா. பயவுல டக்குன்னு பால்மேன் ஆயிருப்பான். ஜோரோ நீ போட்டிருக்கப்ப சூப்பரா இருக்கு, இளவரசம் போல இருக்கடான்பா. சாஞ்சி அப்படியே செம்மையா போஸ்ட் கொடுக்கும் போது முட்டாளுக தேசத்துக்குன்பா 2 பேத்துக்கு முட்டிக்கும். உசாப் சண்டை போடாம விளையாட்ட பாருங்கடான்பா. இதுக்கப்புறம் கேம்குள்ள என்டர் ஆகிறப்ப கேம்ல வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஜோரோவோட கத்தியை வாங்கிடுவாங்க. இது பால் கேம்ங்கிறனால வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கவும் ஜோரோவும் கத்தியை கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான், என் கைகள் போதும்பா. சாஞ்சி இது உனக்கு ஓகே தானான்பா. ஜோரோ ஏன் கேக்குறேன்பா. சாஞ்சி ஏன்னா கத்தி இல்லாத ஜாட்ஸ்மேன் ஒரு வேலைக்காகாத கோலைன்பா. 2 பேத்துக்கு திரும்ப முட்டிக்கும். உசாப் தயவு செஞ்சு வந்த வேலையை பாருங்கடான்னு கத்துவான். இதுக்கப்புறம் சாஞ்சி ஆப்பனன்ஸோட அந்த சர்க்கிள்ல போய் நிப்பான். கூட்டமே பயங்கரமா சீரப் பண்ணும். பிக்கிள்ஸ் ரன் கன் பண்ணலான்பா. பிக் பேனுக்கு கேட்கலினாலும் சரின்பா. ஹேம்பர்க் சிரிச்சுட்டே அவனுக்கு கேட்கலின்பா. பிக்கிள்ஸ் எல்லாரும் சிரிப்பானுங்க. இட்டோமி மிசு கிராகி மான்ஸ்டர்ஸ் எப்பவும் ஜாலி டைப் தான். என்ன இப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த கேம்க்கான டைம் லிமிட்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்றவங்க ஜெயிச்சாங்கன்பா. ஜோரோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மனசுக்குள்ள அந்த வளர்ந்தவனை அடிச்சு காலி பண்ணி அவன் தலையில இருக்க பால அங்க ரிங்ல சேர்த்தா போதும், நாங்க ஜெயிச்சோம். அப்புறம் இந்த பக்கம் சாஞ்சியோட தலையை கொண்டு வந்து இங்க சேர்த்தானுங்கன்னா அவனுக்கு ஜெயிச்சானுங்கன்னு யோசிப்பான். சாப்பர் லைட்டா பயப்பட்டாலும் அப்படியே ஸ்டிஃபா இருப்பான். இட்டோமி மிசு இந்த டைம் நான் ஸ்ட்ரா ஹேட்ஸை சேர்ந்தவங்க ஜெயிச்சு சாப்பரை மீட்பாங்களா இல்ல இன்னொரு க்ரூ மெம்பரை இழப்பாங்களான்னு பார்க்கலாம். இப்ப விசில் சவுண்ட் கேட்க போதுன்பா. விசில் அந்த பர்சனோட வாய்கிட்ட போகும்போது எல்லாரும் ஸ்டிஃப் ஆயிருப்பாங்க. ஒன்ஸ் விசில் ஊதுனதும் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இட்டோமி மிசு சாஞ்சி இப்ப எனிமி டெரிட்டரியில இருக்கான். அட்டாக் பண்ண போறானா தடுக்க போறானான்பா. டேக்கிள் மிஷன் பிக்கிள்ஸ் தாக்குவான். அட்டாக்கை டாச் பண்ணிட்டு பிக் பேனை போய் அடிச்சு காலி பண்ணி கோல் போட்டுறலான்னு பாப்பான். பட் அவனோட ஸ்கின் ரொம்பவுமே ஸ்லிப்பரியா இருக்கும். ஆக்சுவலா அவன் ஃபிஷ்மேன் இல்லையா, அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை. ஜோரோ இப்பெல்லாம் பண்ணிட்டு இல்லாம கீழே இறங்கி வடான்பா. சாஞ்சி ஏதோ வரண்டான்ட்டு கீழே வருவான். பிக் பேன் சிம்பிளா சாஞ்சி ஒரே அடியில பறக்க விட்டுருப்பான். சாஞ்சி சொல்லட்டுட்டே கோல் பக்கம் வருவான். இந்த பக்கம் ஹேம்பர்க் வந்து மொத்தமா முடிச்சுடலான்னு பாப்பான். பட் ஜோரோ ஈக்குவலா காம்பீட் பண்ணிட்டு அவனுக்கு மட்டும் ஸ்கோர் எடுத்துட்டு அவனை வெட்டிடுவான்டான்பா. சாஞ்சி பாய மூடிட்டு புலம்பாம இருறான்பா. பிக்கிள்ஸ் ஜோரோவை தாக்கி படுக்க போட்டிருப்பான். சாஞ்சி இந்த பக்கம் விழுக வருவான் இல்லையா, ஹேம்பர்க் தூக்கி அப்படியே கோல் கிட்ட வீசி எறிவான். பிக்கிள்ஸ் தான் நான் பிடிக்க போறான்பா. ஜோரோ இரா உனக்கு பாடம் கத்து கொடுக்குறேன்ட்டு அட்டாக் பண்ண போறப்ப அவன் ஸ்பின்னிங் டேக்கிள் பண்ணி ஜோரோவை பறக்க விட்டுருப்பான். சாஞ்சி விழுகும் போது அதே ஸ்பின்னிங் டேக்கிள்ல மாட்டி இன்னும் மேல போவான். உசாப்பன் லூஃபிக்லாம் மனசே இருக்காது. பிக் பேன் இந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பான். ஹேம்பர்க் அப்படியே ஜம்ப் பண்ணி சாஞ்சியை பிடிச்சிட்டு கோல் போடுறதுக்கு போவான். இந்த பாயிண்ட்ல ரொம்பவுமே இன்டென்ஸ்
இன்டென்ஸா இருக்கும் அவனுக்கு ஸ்கோர் பண்ணிடுவானுங்களோன்ட்டு. உசாப் ஜோரோ கிட்ட அடே ஏதாவது பண்றா ஸ்கோர் மட்டும் எடுக்க விட்டுறாதான்பா. ஜோரோ அதுக்கு நான் விட போறதா இல்லைன்ட்டு பிக்கிள்ஸோட காலை பிடிச்சிருப்பான். பிக்கிள்ஸ் என்னடா பண்றீங்க போல இருப்பான். ஜோரோ நான் தான் சொன்னேன்ல ஸ்கோர் எடுக்க விட மாட்டேன்ட்டு. பிக்கிள்ஸ் அப்படியே சொல்லிட்டு வீசி எரிஞ்சிருவான். சாஞ்சி அந்த வாட்ச்மேனில் என்ன காப்பாத்த விட மாட்டேன்டான்ட்டு ஹேம்பர்க் அடிச்சு பொழந்திருப்பான். ஹேம்பர்க்கும் பிக்கிள்ஸும் ஒருத்தனோட ஒருத்தன் மோதி அப்படியே காலியா இருப்பானுங்க. இட்டோமி மிசு இது ஒரு நோ கோல்பா. இதை பார்த்தா ஃபாக்ஸி அண்ட் போஸ்ட்க்கு தான் மனசே இருக்காது. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. சாஞ்சி இதுக்கப்புறம் உன் வேலையை மட்டும் நீ பாக்குறேன்பா ஜோரோ கிட்ட. ஜோரோ அவனுக்கு ஒன்னாதாண்டா ஈஸியா தூக்கி எறிஞ்சானுங்க பைத்தியக்காரான்பா. இட்டோமி மிசு கிராகி மான்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த பவர்ஃபுல்லான டியோ தான் கிடைச்சிருக்கு. இந்த தடவை இவங்க இந்த ரெண்டு பேர்த்தை எப்படி எதிர்கொள்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த விஷயம் இதுக்கு முன்னால நடந்ததே இல்ல. இதெல்லாம் பார்த்து கிரௌடு ஸ்டன் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்பா. சாஞ்சி எனக்குல நீ பேக்கப்பா ஒன்னும் நிக்க வேண்டான்பா. ஜோரோ நானும் உன்னை சார்ந்து இல்லடான்பா. இதெல்லாம் பார்த்தா மத்த க்ரூ மெம்பர்ஸ் இவனுங்க ரெண்டு பேரும் என்னடா இப்படி இருக்கானுங்க. ஒருத்தன் பிக்கிள்ஸ் இப்படி சொல்லிட்டு போய் விழுந்துலாம் நான் பார்த்தது இல்லைன்பா. இன்னொருத்த ஹேம்பர்க் இப்படி பறந்தும் நான் பார்த்தது இல்லைன்பா. ஃபாக்ஸிக்குலாம் மனசே இருக்காது. இன்னுமே சாஞ்சியன் ஜோரோ அடிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. போஸ்ட் சாப்பரை கட்டி பிடிச்சிட்டு ஹேம்பர்க் உனக்கு என்னடா ஆச்சு தோத்து மட்டும் போனேன்னா கண்டிப்பா வருந்துவீன்பா. ஜோரோ சாஞ்சிய நீ ஒரு காஜி பிடிச்சவன் உன் புருவம் இருக்கே சொரல புருவன்பா. சாஞ்சி ஜோரோவை நீ பாசி பிடிச்ச தலையன் பைத்தியக்காரன் திட்டுவான். இட்டோமி மிசு ஸ்ட்ரா ஹேட்ஸை சேர்ந்தவங்க என்ன ஃபைட் பண்ணாம அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு கிடக்குறாங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்பா. லூஃபி ரெண்டு பேரும் ஃபன்னியா இருக்காங்கன்ட்டு சிரிப்பான். உசா படையே கேம் இன்னும் முடியல. அதெல்லாம் தாண்டி அந்த பால்மேன் தனியா தான் இருக்கான். இதான் சான்ஸ்ன்பா. பார்த்தா பிக் பேன் மிதிச்சே கொல்லான்னு வந்திருப்பான். ரெண்டு பேரும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜோரோ அவன் சாஞ்சி எதிர்க்கும் போது பிக் பேன் டூ பேட் டான்ஸ் அப்படியே மிதிக்க ஆரம்பிப்பான். ரெண்டு பேரும் மிதிப்படாம தப்பிப்பானுங்க. ஏன்னா அவன் ஷூல அயன் ஸ்பைக்ஸ் இருக்கும். உசா எதுக்குடா ஓடுறீங்க அவன் பால்மேன் ரான்பா. ஜோரோ அடே லூசு பையில அவன் கால்ல இருக்க ஸ்பைக்ஸ் பாடுறான்பா. சாஞ்சி டே ரெஃப்ரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களா இங்க பாடுறான்பா. ரெஃப்ரி அப்படியே திரும்பிப்பான் எதுவும் கண்டுக்காத போல. உசாப் இவனுங்க என்னடா இப்படிலாம் இருக்கானுங்கன்பா. ஃபாக்ஸி எங்களை எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுடான்ட்டு நக்கல் பண்ணுவான். சாஞ்சி வெறுப்பேத்துறத நிறுத்துடான்ட்டு அப்படியே ஷூவை விட்டு அடிச்சிருப்பான் ரெஃப்ரிய. நாமே சாஞ்சி அடே என்னடா பண்றேன்பா. சாஞ்சி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ பாக்குறதானன்பா. ரெஃப்ரி நான் எதுவுமே பாக்கலேன்பா. ஒரு சப்தம் முடிஞ்ச அளவுக்கு சாஞ்சி இழுத்து பிடிப்பான். இதுக்கப்புறம் எல்லோ கார்டு கொடுப்பான் சாஞ்சிக்கு. சாஞ்சி என்ன இன்னொரு ஷூவை வச்சும் அடிக்கணுமான்பா. ரெஃப்ரி பயந்து போய் பின்னால போயிருப்பான். ஒரு சப்தாலே கொஞ்சம் கம்முன்னுறான்பா. இட்டோமி மிசு இன்னொரு கார்டு சாஞ்சி வாங்கினா கண்டிப்பா ரெட் எஜெக்ஷன் தான்பா. சாஞ்சி நான் உன்னை காலி பண்ணிடுவேன்டான்ட்டு கத்துவான். இட்டோமி மிசு இந்த பைத்தியக்காரன் ரெஃப்ரி எல்லாம் அடிச்சிட்டு இருக்கான்பா. சாஞ்சி முடிஞ்சா கீழே இறங்கி வந்து என் மூஞ்சிக்கு முன்னால சொல்றான்பா. இட்டோமி மிசு இவன் கேங்ஸ்டரா இருப்பான் போலன்பா. ஜோரோவோ அந்த பக்கம் பிக் பேன் விரட்டிக்கிட்டு இருப்பான். சாஞ்சி அவன் என்ன ஷூல அந்த ஸ்பைக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றானான்ட்டு திரும்பி பார்க்கும் போது ஜோரோவை வெட்ட கோடாலியில எடுத்துட்டு வருவான். சாஞ்சி என்ன இப்போ உனக்கு அதுவும் தெரியலையான்பா. ரெஃப்ரி ஆமா நான் பாக்கலின்பா. சாஞ்சி அடே ரெஃப்ரி அந்த பக்கம் பாரு அவன் பெரிய ஆக்ஸ் வச்சுட்டு வரான்டான்பா. உசா படே எஜெக்ட் ஆயிராம முதல்ல போய் மேட்ச பாடுறான்பா. சாஞ்சி என்ன நீ அவனுக்கு பக்கம் போயிட்டியான்னு கேட்பான். உசா படே இவனுங்களை எப்படியாவது தோக்கடிச்சாகணும் அது மட்டும் தான் நம்ம பாக்கணும்பா. சாஞ்சி இன்னும் கடுப்புல தான் இருப்பான். உசா அப்படியே எனக்காக இல்லைனாலும் சாப்பர் நலனுக்காகனாவது பண்றான்பா. ஒரு கட்டத்துக்கு மேல லூஃபினால பொறுக்க முடியாம நான் பாத்துக்கிறேன்ட்டு ஃபைட் பண்ண போவான். உசா அப்படியே விஷயத்தை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிறாதேன்பா. நாமி சாஞ்சியை கூப்பிட்டு எனக்காக இதை பண்ணி முடியும்பா. உடனே சிம் பண்ணிட்டு பண்றேன் டார்லிங்பா. உசாப் இவனை எப்படி சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி போலையன்பா. சாஞ்சி படு வேகமா கேமுக்கு போறேன்ட்டு ஓடுவான். இதுக்கப்புறம் திரும்ப ஜோரோவோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். உசாப் பார்த்துட்டு என்னடா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்பா. சாஞ்சி இப்படி ஓடிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஜோரோ கண்டிப்பா அந்த வெப்பன்ஸ் விஷயத்துல ஏதாவது பண்ண பிளான் பண்ணணும்பா. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை நான் தான் அடிச்சு பொழப்பன்ட்டு போவானுங்க. நாமி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்கடா டீம் ஒர்க் பண்ணுங்கன்பா. இட்டோமி மிசு மூணு பேரும் போய் மோதிக்க போறாங்கன்பா. சாஞ்சி ஓடும் போதே மனசுக்குள்ள ஆல்ரெடி அவனோட ஸ்கின் ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்துச்சு. அவன் க்ளோத் போட்டிருக்க சைடு தான் அடிக்கணும்ட்டு கிளவுஸ் இல்லைன்னா ஷூஸ்னு யோசிக்கும் போதே அப்படியே வந்து படுத்திருப்பான். அவனுக்கு ஜம்ப் பண்றேன்ட்டு அப்படியே அவனோட பேக் ஸ்கின்ல தானே போய் விழுகிற மாதிரி இருக்கும். ஜோரோ பயங்கரமா ஸ்லிப் ஆவான். பிக் பேன் லோச் ரேசிங் சர்க்கஸ் பண்ணுவான். ஜோரோ அப்படியே வலிக்கிட்டு போவான். இட்டோமி மிசு இதை பார்த்துட்டு இது சர்க்கஸ் வித்தைகள் போல இருக்க போதுன்பா. சாஞ்சி வலிக்கிட்டு போறது தானே சிம்பிள்பா. கடைசியில பார்த்தா ரவுண்ட் ஷேப்புக்கு மாறி நிப்பான் பிக் பேன். ரெண்டு பேரும் ரவுண்ட் போட்ல வருவானுங்க. சாஞ்சி தலையே சுத்துதுன்பா. உசா படே ஏதாவது பண்ணுங்கடான்பா. இதுக்கப்புறம் விழுந்து கிடந்தா மத்த ரெண்டு பேரும் எந்திரிச்சிருப்பானுங்க. ஹேம்பர்க் எல்போல ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். அண்ட் ஃபிஸ்ட்லயும் இரும்பு பயன்படுத்துவான். அப்புறம் பிக்கிள்ஸ் அவனோட ஷோல்டர் ஷீல்ட்ல ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவான். இட்டோமி மிசு இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் ரெஃப்ரி கைய கால ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காரு பார்க்காமன்பா. பிக்கிள்ஸ் இந்த தடவை அவனுங்களை காலி பண்ணி ஆகணும்பா. இதுக்கப்புறம் பிக் பேன் லோச் கோஸ்டர் பண்ணுவான். ரெண்டு பேரும் தலை சுத்தி போய் பறப்பானுங்க. பிக்கிள்ஸ் ஸ்பின்னிங் டேக்கிள் பண்ணுவான். ஹேம்பர்க் அப்படியே ஜம்ப் பண்ணி நக்கிள் வச்சு ஜோரோவை கிரவுண்டோட அடிச்சிருப்பான். உசாப் ஜோரோன்ட்டு கத்துவான். இதுக்கப்புறம் ஹேம்பர்க் நக்கிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். பிக் பேன் அவனுக்கு மேல ஜம்ப் பண்ணி ஃபோர்ஸ் கொடுக்கற போல இருக்கும். இதை பார்த்தா ராபின் அண்ட் நாமி ஷாக் ஆவாங்க. இட்டோமி மிசு இது ஒரு ஏரோ அட்டாக் போல இருக்க போதுன்பா. பார்த்தா பங்க் அட்டாக்ன்ட்டு அட்டாக் வச்சிருப்பானுங்க. ஜோரோவோட வயிற்றுலேயே ஸ்ட்ரைட்டா அந்த அட்டாக் விழுந்திருக்கும். ஜோரோ நாக் அவுட் ஆன போல இருக்கும். உசாப்லாம் வெறுத்திருப்பான். இட்டோமி மிசு கிராகி ரிங்ஸ்னு வந்துட்டு இதெல்லாம் சகஜம் தானன்ட்டு கிராகி மான்ஸ்டர்ஸ் அவங்களோட அட்டாக் நிறுத்துற போல தெளின்பா. சாஞ்சி எந்திரிக்கும் போது பிக்கிள்ஸ ஃபோர்ஸ்ஃபுல்லா தூக்கி போட்டு இதை ஹியூமன் கேனன்னு சொல்லுவானுங்க. லூஃபியும் தள்ளி போடான்பா. பார்த்தா டைரக்ட் ஹிட் விழுந்திருக்கும். சாஞ்சி பறக்கும் போது ஹேம்பர்க் சைஸ் அட்டாக் எஸ் பண்ணுவான். இட்டோமி மிசுவே அவங்க இந்த மேட்சை ஸ்கோர் பண்றதுக்காக விளையாடுற போல தெளின்பா. பிக்கிள்ஸ் இன்னொரு அடி வைக்கும் போது சாஞ்சி இன்னும் மேல போவான். பிக் பேன் அப்படியே மேல இருந்து கீழே கொசு போல அடிச்சு கிரவுண்டோட படுக்க போட்டிருப்பான். இட்டோமி மிசு கிராகி
கிராகி மான்ஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்பெக்டாகுலரான டீம் அட்டாக்கை வெளிப்படுத்துறாங்கன்பா. 2 பேரும் டக்குனு எந்திரிச்சு நிப்பாங்க. இந்த செகண்ட் அப்படியே ஸ்டென்னான போல இருக்கும் எல்லாமே. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி டிசி ஃபீல்ல அப்படியே படுத்திருப்பானுங்க. நம்ம க்ரூ மெம்பர்ஸ்க்கு மனசே இருக்காது. ஃபாக்ஸி பைரட்ஸ் கொண்டாடுவானுங்க. ராபின் இது ரொம்ப மோசம்பா. லூஃபிட்டு ஜோரோ சாஞ்சின்பா. சாப்பர்லாம் அழுதுட்டு இருப்பான். இட்டோமி மிசோ ஸ்ட்ராஹேட்டோட டீம் காலி போலயே. ஆப்போனன்ட்ஸ் வேற லெவல்லன்பா. ஃபாக்ஸி பைரட்ஸை சேர்ந்தவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இட்டோமி மிசோ மறுபடியும் இதுல ஜெயிச்சா ஃபாக்ஸி பைரட்ஸ்க்கு இது தொடர்ந்து 2வது வெற்றி. தோத்து போகாத கிராகி மான்ஸ்டர்ஸ் சுப்ரீம்லி பவர்ஃபுல்லா இருக்காங்கன்பா. ஃபாக்ஸி பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ் திரும்ப நம்ம தான் ஜெயிப்போம்பானுங்க. இந்த இடத்துல சூரிய ஒளி படவுமே ஜோரோ கண்ண முழிச்சிட்டு குக்கு ஒரு 10 செகண்ட் எனக்கு டைம் கொடுன்பா. சாஞ்சி அதிக நேரம் எடுத்துக்காதேன்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. லாஸ்ட் எபிசோட்ல யாருக்கு உங்க சப்போர்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப இந்த மேட்ச் கடைசியில ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு இல்லையா? இப்ப இந்த டீம் ஜெயிக்கணும் உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா பராஜ் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் இன் கிராகி ரிங்குங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.